இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். எங்கள் டீம்கிட்ட சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு. எதுக்கு பீ போடணுன்னு இருக்கு, அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு. அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா 2 திருக்குறள் வேணும்னா ஞாபகம் இருக்கா? அந்த 2 திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டா ஏதோ ஒரு சனியனில் போட்டுக்காரு பாருங்க, வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. நம்முடைய லேயர் பிரிச்சு கடைசியில போகும்போது அங்க பெரியார் உட்கார்ந்துருப்பாரு, மார்க்ஸ் உட்கார்ந்துருப்பாரு, அம்பேத்கர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த லேயரை பிரிச்சு உள்ள போங்க, கடைசி யார் உட்கார்ந்துருப்பா? கோட்ஸே உட்கார்ந்துருப்பாரு. அந்த கோட்ஸேக்கு கோயில் கட்டணும் இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி. எங்க ஊர்லயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது, திட்டுறாரு. நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு, ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனால அதை சப்போர்ட் பண்றோம். இதை மறைத்து விட்டு இவங்க எல்லாம் திமுகன்னு ஒரு முத்திர குத்தி, அண்ணாமலையும் சரி அவருடைய புரோக்கர்களும் சரி அப்படி ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். தேன் மிட்டாய்க்கு திட்டவன்கிட்ட போய் நீங்க என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். எல்லாருக்கும் வணக்கம். நக்கீரன் இன்னைக்கு நியூஸ் க்ளோசிங் டே. அப்போ நாங்கள் நக்கீரனில் நான் கேட்குதுண்ணே, வலைவீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம். அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு. வலைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய, அது ஒரு 10 ஐட்டம் போடுவோம். அதில் ஒன்று, ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள், நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி. அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, மோடி ஆட்சி இதோட ஒழியணும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அரசியல் பேசலை. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார். இது வந்து ஆட்டுக்கு புதுசு இல்லை. அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரனை எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அது நச்சுன்னு சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன். எங்கள் ஊர்லேயும் இதே தான், தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும், அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது, திட்டுறாரு. இப்போது ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதைத்தான் விரும்புகிறாங்க. இது வந்து இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்ராம் சார், அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் வந்து என்ன அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால் பண்ணியிருக்காராம். நல்ல வேலையாக போச்சு. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கீங்க, அதான் எஸ், உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் முன்னாடி எல்லாம் பேசியாச்சு. எங்கள் குணசேகரன் தெளிவாக பேசினார், எங்கள் பன்னீரன் பேசினாங்க. நாம் வந்து ஒன்றே ஒன்று தான், ஏன்னா அவர் வந்து நாகரிகமானவர்கிட்ட நாகரிகமாக தான் பேசணும், நாகரிகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவாக பேசணும்னு அவர் நினைக்கிறார். நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே அந்த தரத்தை மனசில் வச்சுட்டு எல்லாரும் பேசுனாங்க. திருந்த போகிறதில்ல, திருந்த மாட்டார். நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போகிறதில்ல. நான் 2-3 போன இதழில் எங்கள் ஆசிரியர்களும் ஒரு முடிவு எடுத்துச்சு, இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது, இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே சரியாக பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் இல்லை, வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ ஒருத்தன் போடுவான், பேர் வரக்கூடாதுன்னு நீ தானே முதல்ல தலையங்க எழுதுனேன், இப்போ பேர் வருது என்னன்னு. இப்போ அதுக்கு வேறு எங்கள் எடிட்டோரியலில்
எங்கள் டீம்கிட்ட சொல்லணும், எப்பா இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடணுன்னு இருக்குவார், அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பா நீ இது இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அது, அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது, எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க பிரித்தாள்றது. இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான் முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க. நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அது முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமாக இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளரையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர் வந்து. அதான் அது இப்போ இன்றைக்கி வந்து அவர் ட்விட்டாக ஏதோ ஒரு சனியனில் போட்டுக்கார் பாருங்க, என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபஸ்ட் லேயர். இதில் வேறு வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்றைக்கி அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்கள் குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சுருக்க, நீ என்ன வேணாலும் பேசுகிற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துக்க முடியும்? தேன் மிட்டாய்க்கு நீங்கள் வந்து நான் திட்டுறவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இதை புறக்கணிக்கணும். நன்றி. ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சின்ன ஆடியோ, அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டாக 2 திருக்குறள் வேணும்னா, ஞாபகம் இருக்கா? அந்த 2 திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம் அவருக்கு. ஒன்று, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்காட்டையும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வாயடக்கத்தை கற்றுக்கொள், பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கொள். இது அண்ணாமலைக்கு பார்சல் செய்யக்கூடிய முதல் திருக்குறள். 2வது, தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு. தீயினால் சூடு வச்சா கூட ஆறிடும், வடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாவினால் சுட்டா காலத்துக்கும் இருக்கும். இது வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவர் வந்து காவல்துறையில் வந்திருக்கலாம், என்ன வந்தாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டின் அரிச்சுவடி நண்பர் பீர் முகமது சொன்னது போல, தமிழ் மண் சமூக நீதி மண், தமிழ் இதழியலும் சமூக நீதி இதழியல். பெரியார் முதல் அண்ணா முதல் காமராஜர் எல்லாரும் பண்படுத்திய ஒரு அருமையான மண். ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் சமூக நீதி, சமத்துவம், மனிதர்களிடத்தில் ஒரு நேயம், இதை தாண்டி என்ன இருக்கும்? எல்லாருமே அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள். பட் இவர் வந்து ஒரு தவறான சிந்தனையின் பிரதிநிதி. அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க பத்திரிகையாளர்களிடம் கேவலமாக நடந்து கொள்வது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கிறாரு. சுட்டி காட்டுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், 100 ரூபாய், 2 ரூபாய், 200 ரூபாய், 1000, 2000 ஒரு முறை ஏலம் விட்டார். அப்பவே கடும் கண்டனங்கள் வந்தது, அப்பவும் திருத்திக்கல. அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமா பேசினார். அப்போ எவ்வளோ பேர், அதாவது செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள், அவர்கள் என்ன வேறு வழி இல்லாம இந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை. இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல். இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமா ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. அதுக்கு ஒரு என்னுடைய ஒரு பழைய கால நண்பர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் வந்து கான்வென்ட்ல படிச்சிட்டாரு, என்ன கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தெரியும். சரி, அந்த நண்பன்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கலாம்ல, இவ்வளவு கேவலமா பேசிட்டோமேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல. அதையும் நியாயப்படுத்துகிறார்கள் சில நண்பர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இதை எதிர்த்து கேட்கலன்னா என்ன ஆகும்? இன்றைக்கு பார்த்துக்கலாம் எல்லாரும். நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவ்வளவு கேவலமா கொலை மிரட்டல். திருப்பூர்ல நம்முடைய ஒரு தோழரை 28 வெட்டி இருக்கிறாங்க. நியூஸ் 7 தியாகச்சம்பல்கிட்ட காலைல பேசினேன். கரெக்டா நரம்புகள் இருக்கிற இடமா பார்த்து வெட்டி இருக்கிறான். இதெல்லாம் என்ன காரணம்? ஒற்றுமை இல்லை, ஊடகவியலாளர்களும் ஒற்றுமை இல்லை.
ஒற்றுமையை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது. நான் இதை சொல்றேன்னு சிலர் வருத்தப்பட வேணாம். இந்த கூட்டமே அங்க நடந்திருக்கணும். சரியா? இங்க நடத்துறோம்னு சொன்னா நம்முடைய சில இயலாமை, இந்த இயலாமைக்கு இப்பொழுதாவது ஒரு மாற்று கொண்டு வரணும். இந்த கூட்டம் ஒரு தொடக்க முனையாக இருக்கணும். பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை யாராவது அசிங்கப்படுத்தினால், அது எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க, பேசக்கூடாது. சரியா? லெட் இட் பி டேக்கன் அஸ் ஃபைனல் வேர்ட். எந்த கட்சிக்காரரும், அதை தாண்டி எந்த பிரபலமும் ஊடகவியலாளரை, அதுவும் மைக்கு போடுறவங்கலாம் சாதாரண நண்பர்கள், என வயிற்று பிழைப்புக்காக சிரமங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டதுக்காக அந்த சேனல் ஹெட்ட சொல்லி, ஓனர்கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்குனதெல்லாம் நடந்தது. இனியும் அதை அனுமதிக்க வேண்டாம். ஒன்றுபட்டு இருந்தால் அது சாத்தியமே. இன்னும் சில சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அதில் லேயர்ஸ், ஒரு ஆனியனா லேயர்ஸ் உரிக்க அதில் ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே திமுக ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து திமுகவை இன்றைக்கு ஏன் ஆதரிக்கிறோம்? நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு, ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனால அதுக்கு சப்போர்ட் பண்றோம். இதை மறைத்து விட்டு இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு முத்திரை குத்தி, அண்ணாமலையும் சரி அவருடைய புரோக்கர்களும் சரி அப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த லேயருங்கிற அந்த கதையை இன்னையோட அவர் நிறுத்திடணும். ஏன்னா நம்முடைய லேயர், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய லேயர் ஒண்ணுன்னா பிரிச்சு பாருங்க. கடைசியில் என்ன இருக்கும்? மனிதநேயம் இருக்கும், சமத்துவம் இருக்கும், சமூக நீதி இருக்கும், ஆண் பெண் சமத்துவம் இருக்கும். இதுதான் நம்ம எல்லாருடைய லேயர்ஸை உரிச்சிங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய சித்தாந்தம். இதுக்காக உயிரை கூட கொடுப்போம், ஏன்னா விலை போகிற ஆட்கள் அல்ல. அதே நேரத்தில் அந்த லேயர், அவனுடைய லேயரை பிரிங்க. நம்முடைய லேயர் பிரித்து கடைசியில் போகும்போது அங்கே பெரியார் உட்கார்ந்துருப்பாரு, மார்க்ஸ் உட்கார்ந்துருப்பாரு, அம்பேத்கர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த லேயரை பிரித்து உள்ளே போங்க, கடைசி யார் உட்கார்ந்துருப்பா? கோட்ஸே உட்கார்ந்துருப்பாரு. அந்த கோட்ஸேக்கு கோயில் கட்டணும் இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி. ஸோ அந்த லேயர் உரிப்பை இன்றைக்கு எல்லாரும் பிரபலமாக்குங்க. எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பேசும்போது லேயர் இருந்தால் பேசினார்னா ஆமாடா, ஏன்னா எங்களுடைய லேயர் உரிச்சிங்கன்னா கடைசியாக சமத்துவம் சமூக நீதி இருக்குது. உன்னுடைய லேயர் உரிச்சா கடைசியாக அங்கே கோட்ஸே உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா மதவெறி இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ராமர் கோயிலை தொடர்ந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் கலவரங்கள், நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ட்விட்டர்ல உலவிட்டு இருக்குது. இஸ்லாமிய பகுதிகள், தாழ்த்தப்பட்டோர் பகுதிகள் எல்லாத்துலேயும் புகுந்து அடிக்கிறாங்க வெறியூட்டப்பட்ட சக்திகள். இதைத்தான் இந்த லேயர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த லேயரை தூக்கி போடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், பல்வேறு ஊடகங்களிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஒரே விஷயம், இந்த ஒற்றுமையை கட்டி காப்போம். சரியா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக உறுப்பினர்களை சேர்க்காம, தேர்தல் நடத்தாம, தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சீரழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரைவேட் பாடி மாதிரி. அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த இடம், பிடபிள்யூடி கொடுத்த இடம், கலைஞருடைய பீரியடில் தரப்பட்ட இடம். ஆக்கப்பூர்வ காரியங்களுக்காக அது நடந்திருக்கணும். சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கிற, இளம் பத்திரிகையாளர்கள் தட்டி கொடுக்குற, நல்வழி காட்ட வேண்டிய அமைப்பாக இது இருக்கணும். பட் வந்து ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தும் போது உன்னுடைய பிரஸ் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அமைப்பு அது செஞ்சு போயிருக்கு. அதுக்கு முடிவு கட்டணும். பத்திரிகையாளர்களை யாராக இருந்தாலும் சரி, குறை சொன்னால், தாக்கினால் வெகுண்டு எழுந்து ஒன்றுபட்டு நின்று சாதிக்கணும். அந்த ஒற்றுமையை சாதித்துள்ள இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.